Hello friends, எல்லாருக்கும் வணக்கம். Welcome to our channel Manavai Mangai. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. அதுல ஆல்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா நம்மளோட எல்லா வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனா உடனுக்குடனே வரும். மிஸ் பண்ணாம பார்க்கலாம். இன்னைக்கு ஸ்பெஷல் டின்னர் ரெசிபி. இந்த டின்னர் ரெசிபிக்கு எக் கறியும் தோசையும் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த எக் கறி ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாக எப்படி ரெடி பண்ணுறோன்றது தான் இந்த வீடியோ. குயிக்காக ரெடி பண்ணுறதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு 1 இன்ச் அளவு இஞ்சி, 10 பல் பூண்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் குட்டி குட்டியாக நறுக்கியிருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு. இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இது கூட நீங்கள் பச்சை மிளகாய் சேர்க்கறதுனால சேர்த்துக்கலாம். இப்போ 2 மீடியம் சைஸ் தக்காளி குட்டி குட்டியாக நறுக்கியிருக்கேன், இதையும் மிக்ஸி ஜாரில் போட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இப்போ நம்மளோட 2 பேஸ்ட்டும் ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக இந்த குருமாவுக்கு ரொம்ப முக்கியமானது இந்த பேஸ்ட்டு. 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல், 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, 1/2 டீஸ்பூன் கசகசா, 1 டீஸ்பூன் சோம்பு, இதெல்லாம் சேர்த்துட்டு இதை அரைக்கிறதுக்கு தேவையான தண்ணி சேர்த்து இதை பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இந்த குருமாவுக்கு ரொம்ப ஹைலைட்டான விஷயம் இந்த தேங்காய் அப்புறம் அந்த கசகசா. இப்போ குருமாவை தாளிச்சிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் சூடானோன்னு 3 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானோன்னு கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள், கரம் மசாலா, ஹோம்மேட் சாம்பார் பவுடர், ஜீரா பவுடர் இதை சேர்த்துட்டு ஸ்டவ்வை சிம்மில் வச்சு வதக்கிக்கலாம். இப்போ இது கூட 8 முட்டை வேக வச்சு இந்த மாதிரி 4 பக்கமும் கோடு போட்டு வச்சுருக்கேன், அதை இது கூட சேர்த்து லோ ஃப்ளேமில் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணுறப்ப மசாலா முட்டைக்குள்ளே நல்லா இறங்கும், குருமா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த மாதிரி முட்டையை அமுக்கி பார்க்குறப்ப கொஞ்சம் ரஃப் ஆயிடுச்சு அப்படின்னா நல்லா வறுபட்டுருச்சுன்னு அர்த்தம். இப்போ முட்டையை நம்ம பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இந்த மாதிரி வறுத்து எடுக்கிற முட்டையை நீங்கள் சாம்பார் சாதம், ரச சாதம், லெமன் சாதம் இதுக்கெல்லாம் சைடிஷாக கூட தொட்டுட்டு சாப்பிட்லாம். இப்போ இதே கடாயில் 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து வறுத்துக்கலாம். இப்போ ஜீரகம் வறுபட்டுருச்சு. இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க வெங்காயம், பூண்டு, இஞ்சி பேஸ்ட்டை போட்டு பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இது வதங்கிருச்சுன்னா எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த டைமில் நம்ம அடுத்த பொருளை சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம், பூண்டு, இஞ்சி வதங்கிருச்சு. இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். மீதி இருக்க கொத்தமல்லியை லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம். இதை போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம். நம்ம தாளிக்கிறது எல்லாமே ஸ்டவ்வு சிம்மில் இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ ரெடி ஆயிடுச்சு. இது கூட அரைச்சி வச்சுருக்க தக்காளி பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். தக்காளி பேஸ்ட்டை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது ஒரு அரை அளவு வதங்கினதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், கொழும்பு மிளகாய் பொடி, இது வீட்டில் ரெடி பண்ணது. உங்கள் யாருக்காவது வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலமாகவோ கால் மூலமாகவோ நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த ஹோம்மேட் சாம்பார் பவுடர் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு இது கூட கொஞ்சம் பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதில் உள்ள தண்ணி நல்லா இஞ்சிற அளவுக்கு சிம்மில் வச்சு வதக்கிக்கலாம். இதோட பச்சை வாடை போய் தண்ணி இஞ்சி மசாலா எல்லாம் ஒன்று சேர்ந்து வர்ற வரைக்கும் வதக்கிட்டு இது கூட இந்த குருமாவுக்கு தேவையான உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். உப்பு போடும்போது கவனமாக இருக்கணும், ஏன்னா தோசை மாவில் உப்பு போட்டிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் முட்டை வறுக்கிறப்ப உப்பு போட்டிருக்கோம், அதனால் கவனமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த குருமாவுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலாவும் தண்ணியும் நல்லா கலந்து வர அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கணும். எனக்கு தோசைன்றனால நான் கம்மியாக தண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் சாதத்துக்கும் இந்த குருமாவை யூஸ் பண்ணிக்கலாம். அப்படிங்கிறப்ப உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி இதை 3லேருந்து 4 நிமிஷம் கொதிக்க விட்டுக்கலாம். இது இப்போது நல்லா கொதித்து ரெடி ஆயிடுச்சு. இது கூட நம்ம வறுத்து வச்சுருக்க முட்டையை சேர்த்து 3லேருந்து 4 நிமிஷம் மூடி போட்டு இந்த குழம்பும் எக்கும் நல்லா ஒன்று சேர்கிற அளவுக்கு வச்சுக்கலாம். இப்போ 3லேருந்து 4 நிமிஷம் ஆயிடுச்சு.
இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுதை சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். எனக்கு தோசைன்றனால இந்த பதம் சரியாக இருக்கும். உங்களுக்கு தண்ணி வேணும்னா இந்த டைமில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்துட்டு இதை 2லேருந்து 3 நிமிஷம் மூடி போட்டு கொதிக்க விடலாம். தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிச்சா குருமா நல்லா இருக்காது. இப்போ நம்மளோட எக்கரி ரெடி ஆயிடுச்சு. கொத்தமல்லி போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். எங்கே தோசை ஊற்றிக்கலாம். தோசை ஊற்றுறது எல்லாருக்குமே தெரியும். நல்லா கிறிஸ்பியாக ஊற்றுறதுக்கு நான் ஊற்றுற மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கத்திரிக்காயோ வெங்காயமோ வெட்டி வச்சுட்டு நீங்கள் கல்லில் தடவிட்டு அப்புறம் தோசை ஊற்றுனீங்கன்னா நல்லா ஏடாக வரும். இப்போ நம்மளோட தோசையும் எக்கரியும் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.